ஆம் ஆத்மி கட்சியில் நம்பர் 2வாக செயல்படும் மணீஷ் சிசோடியா டெல்லி துணை முதல்வராகிறார். டெல்லி சட்டசபை தேர்தலில் 70க்கு 67 தொகுதிகளை கைப்பற்றிய ஆம் ஆத்மி கட்சி இரண்டாவது முறையாக ஆட்சி அமைக்க தயாராகி வருகிறது. டெல்லி ராம்லீலா மைதானத்தில் பிப்ரவரி 14ஆம் தேதி முதல்வராக அரவிந்த் கெஜ்ரிவால் பொறுப்பேற்கிறார். அவருடன் பதவியேற்கப் போவது யார் என்கிற விவரங்கள் தற்போது வெளிவந்துள்ளன. ஆம் ஆத்மி கட்சியில் கெஜ்ரிவாலுக்கு அடுத்தபடியாக முக்கிய தலைவராக கருதப்படும் மணீஷ் சிசோடியாவுக்கு துணை முதல்வர் பொறுப்பு அளிக்கப்படலாம் என்று நம்பப்படுகிறது. இதர மாநிலங்களில் நடக்கும் தேர்தல் பிரச்சாரத்துக்கு கெஜ்ரிவால் செல்லும் சமயங்களில் டெல்லியில் அரசை நடத்தும் பொறுப்பு மணீஷ் சிசோடியாவுக்கு அளிக்கப்படலாம் என்று ஆம் ஆத்மி கட்சி வட்டாரங்கள் தெரிவித்தன. கெஜ்ரிவாலின் அமைச்சரவையில் பாபர்பூர் தொகுதி எம்எல்ஏவும் கட்சியின் அரசியல் விவகார குழு உறுப்பினருமான கோபால் ராய், ஸ்ரீநகர் தொகுதி எம்எல்ஏ ஜிதேந்தர் தோமர், சுல்தான்பூர் எம்எல்ஏ சந்தீப் குமார், மாத்தியா மஹால் தொகுதி ஆசிம் அகமது கான் ஆகியோரும் கெஜ்ரிவாலுடன் அமைச்சர்களாக பொறுப்பேற்பர் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. கடந்த முறை அமைச்சர்களாக இருந்த ராக்கி பிர்லா, சோம்நாத் பார்த்தி ஆகியோருக்கு இந்த முறை அமைச்சர் பதவி வழங்கப்படாது எனவும் ஆம் ஆத்மி கட்சி வட்டாரங்கள் தெரிவித்தன. ராக்கி பிர்லாவின் அனுபவமின்மை, சோம்நாத் பார்த்தி கிளப்பிய சர்ச்சை போன்றவற்றை கருத்தில் கொண்டு அவர்களுக்கு பதவி வழங்க கெஜ்ரிவால் மறுத்துவிட்டதாக கூறப்படுகிறது. அதே நேரத்தில் கிரேட்டர் கைலாஷ் தொகுதியில் வெற்றி பெற்ற சௌரப் பரத்வாஜ், சாகூர் பஸ்தி தொகுதியில் வெற்றி பெற்ற சத்யேந்திர ஜெயின் ஆகியோருக்கு மீண்டும் அமைச்சர் பதவி வழங்கப்படலாம் என கூறப்படுகிறது.